ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம மட்டன் கீமா வடை செய்ய போகிறோம். இதை ஷாமியான்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு 300 கிராம் மட்டன் கொத்துனது, அதாவது கீமா எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஃபெனல் பவுடர், அதாவது சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான உப்பு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவில் கடலை மாவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பெரியது பொடியான இருக்குது, அதை இதில் சேர்த்துடலாம். மல்லித்தழை அதையும் சிறிதளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம தேவையான சைஸில் வடை மாதிரி சிறு சிறு உருண்டைங்களாக எடுத்து தட்டிக்குவோம். நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் அதை தட்டிக்கலாம். நான் இந்த சைஸில் எல்லாத்தையும் தட்டிக்க போகிறேன். நீங்களும் இதே சைஸில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை தட்டி வச்சுக்கோங்க. தட்டிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். நம்ம எல்லாம் வடையாக தட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான். அதனால் ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் சூடாயிட்டது. நம்ம ஒரு வடையாக இதில் போட்டுருவோம். இதை நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அது பொரிய விடலாம். அந்த எண்ணெயிலேயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதையெல்லாம் நம்ம மறுபக்கம் திருப்பி விடுவோம். அப்போ தான் அந்த பக்கமும் வேகணும் இல்லையா, இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மறுபடியும் மூடி போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்ப்போம். இதே போல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியும் எடுத்துடலாம். நம்மளோட மட்டன் கீமா வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீவர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.